ஒன்றும் ஆகலையே, நல்லா தானே இருக்கீங்க. என்னாலாம் நடக்க முடியாது. ஒரு ஹார்ட் பேஷண்ட் நடக்க வச்சு தான் கூப்பிட்டு போவீங்களா? சரி இருங்க சார். டேய் போடுறா போடுறா. படுங்க சார் படுங்க சார், போகலாம். என்னால் படுக்க முடியாது. படுத்தா எனக்கு வீசிங் வரும். வெள்ளச்சாமே ஐயா, நைட் ஏதோ டவுனுக்கு படத்துக்கு போகணும்னு கேள்விப்பட்டேன். என்னை தாண்டி வருவாயா? நம்ம திரிசாவும் சிம்புவும் நடிச்ச படம். படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. திரிசா நல்லா பண்ணிருக்கா ஐயா. நீங்க ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வாங்க, நம்ம ஒரு முறை போய் பார்த்துட்டு வருவோம். சரி, நான் வரேன். பத்திரமா போயிட்டு வா. போதும், நிறுத்திக்கோ. வாங்க போலாம். ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக போயிடலாம். உங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல? வீசிங்லாம் ஒன்றும் இல்லைல்ல? ஏதாவதுனா என்கிட்ட சொல்லுங்கள். சார் அதெல்லாம் நோண்டாதீங்க, விளையாட்டு பொருள் கிடையாது, வைங்க அதை. சார் அது பேஷண்ட் படுக்கிற இடம், கால் எடுங்க சார். நானும் பேஷண்ட் தானே. எங்க அப்பா உங்ககிட்ட மரியாதையா தான் நடந்துக்கிட்டாரு. இதை விட எப்படி மரியாதை நடந்துக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியலங்க. சத்யா, ஒருவேளை என்ன சீரியஸான கண்டிஷன்ல ஆம்புலன்ஸ்ல கொண்டு போற நிலைமை வந்தா என்ன பண்ணுவ? என்ன பண்ண முடியும், கூட்டிட்டு தான் போகணும். அழக்கூட மாட்டியா? என்ன தாண்டி உன் பிரச்சனை? சரி அதை விட இதையாவது சொல்லு. ஒருவேளை எங்க வீட்டுல நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கலன்னா என்ன வேற யாருக்காவது கட்டி கொடுக்க போறாங்கன்னா அப்ப நீ என்ன பண்ணுவ? என்ன பண்ண முடியும், பத்திரிக்கை வச்சுனா வருவேன், இல்லைன்னா வரமாட்டேன். டே கருப்பா, என்னடா நான் அவ்வளவு ஈஸியா போயிட்டேன் உனக்கு? என்ன கத்தாதடி, எப்படியே முன்னுட்டு தொலைச்சு போவர காத்துட்டு இருக்கியா? அவ்வளோ சீக்கிரம்லாம் என்கிட்ட இருந்து உனக்கு யாராலையும் பிரிக்க முடியாது, புரியுதா? நிஜமா? சென்டிமெண்டா போட்டனா சாப்பிடு. சும்மா நிக்காம ஆளை தூக்கிட்டு வாங்கப்பா, பாப்பா. யோ கொஞ்சமா கூறு இருக்காயா? ஆம்புலன்ஸ் நீ பாக்கடா, கூறு இல்ல. ஒருத்தன் உடம்பு முடியாம இருக்கான், போகும்போது அவனை சேர்த்து வண்டியில கூட்டி போயா. ஏங்க சீரியஸா இருக்காருன்னா வேற ஆம்புலன்ஸ் கால் பண்ணுங்க, இப்படி போற வண்டியில நிறுத்த கூடாது. ஆம்புலன்ஸ் எதுக்கா இருக்கு? நோயால ஏத்திட்டு போறது ஆம்புலன்ஸ் இருக்கு, போகும்போது அவனை சேர்த்து ஏத்திட்டு போயா. என்ன புரியுதுங்க? உள்ள ஏற்கனவே ஒரு பேஷண்ட் இருக்காருங்க. இருக்கட்டும்யா. ஐயோ ஒரே டைம் ரெண்டு பேஷண்ட்லாம் கூட்டி போக முடியாதுங்க. உள்ள இருக்க பேஷண்ட் சீரியஸா தாங்க இருக்காரு, புரிஞ்சுக்கோங்க. ஏங்க நான் சொல்றத கேளுங்க, அதே மாதிரி ரெண்டு பேர்லாம் கூட்டி போக முடியாதுங்க. ஏங்க ஆபீஸ்ல யாரை பேசுறீங்க? கேளுங்க.
அப்படிலாம் முடியாது. இதுல சேர்த்து வச்சிருக்கீங்களா? நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா இல்லையா? புரியுது புரியல அத பத்தி தேவையில்ல. நீ போம்போது ஆளே போயிடுவேன். நீ ஆளை ஏத்தாம போயிடுவேன். போய் பார்க்கலாம். போய் பார்க்கலாம். என்ன நீ ஆளை ஏத்தாம போயிடுவேன். நீ இப்படி போறேன்னு நான் பாக்குறேன். நான் தான் சொல்லுறேன். அவன் என் மாப்பிள்ளை தான். நீ முன்னாடி ஏத்திட்டு போயிட்டே நான் வந்துட்டேன். சீக்கிரம் ஏறா. வண்டி கிளம்பியா கிளம்பி வழிவிடு வண்டி போட்டு வழிவிடு. ஒதுங்கயா ஒதுங்க வண்டி போட்டோம். ஒதுங்க போங்க போங்க எல்லாம் போய் பழுத பாருங்க போங்க. என்ன கேஸ் மாப்ள? டேய் உன்னை தாண்டா கேக்குறேன். எல்லாம் உன் கேஸ் தான். பல்ஸ்லாம் நார்மலா தான் இருக்கு. இவன் விஷம்லாம் குடிக்கல, போதையை போட்டு கத்திட்டு இருக்கான். போற வேலை இறக்கி விட்டு போவோம். நமக்குன்னு வந்து சேருதுங்க பேர். அப்பா கேட்க மாட்டீங்களா? நீங்களாம் மனுஷங்க தானே டாக்டர்? எதுக்கு சாக போகிறா? ஐயா நீங்களாம் கேட்டீங்களா? நீங்க மனுஷன் இல்லையா? தெய்வம். லவ் ஃபெயிலியர் சார். 7 வருஷம் சின்சியர் லவ். அவன் எங்கே கூப்பிட்டாலும் போவேன், எத்தனை மணிக்கு கூப்பிட்டாலும் போவேன். ஏடிஎம் மாதிரி. ஏடிஎம் கூட ஸ்டக் ஆகும் சார். ஆனால் நான் ஸ்டக் ஆக மாட்டேனே. வீட்டில் கூட எவ்வளோ வேலை சொல்லுவாங்க, மருந்து வாங்கிட்டு வான்னு சொல்லுவாங்க, செய்ய மாட்டேனே. ஆனால் அவ கண்ணை கட்டினா போதும் சார், அந்த கடலை கொண்டு வந்து அவ காலடியில் போடுவோம் சார். ஏன் உனக்கு வேலை வெட்டியே கிடையாதா? என்ன சார் வேலை? என்ன வேலைன்றேன்? லவ் பண்ற பொண்ணை 24 மணி நேரம் நம்ம கண் பார்வையில் வச்சிருக்கேன் சார். லவ் பண்ணி மெயின்டைன் பண்றதுல சாதாரண விஷயம் நினைச்சிங்களா? அப்படின்றதுக்குள்ள கொத்திட்டு போயிடுவாங்க சார். ஆனா வந்தான் சார் ஒருத்தன், அப்படியே உங்களை மாதிரியே. எங்க இருந்தா வந்தான்னு தெரியல சார். அவ அப்ப போடுறா சார் கண்டிஷன் இவ்வளோ நீளத்துக்கு. எனக்கு வேலை இருக்கணுமா, வெட்டி இருக்கணுமா, கார் இருக்கணுமா, பங்களா இருக்கணுமா, இதெல்லாம் பார்த்தா சார் லவ் வருது. மனசு சார், மனசு. நல்லா இருந்த பொண்ணு மனசை கெடுத்து வச்சிட்டாங்க சார். இவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது சார். திருந்த மாட்டானுங்க இவனுங்க, திருந்தவே மாட்டானுங்க. சட்டம் போடணும் சார், சட்டம் போடணும். லவ் பண்ற எந்த பொண்ணுக்கு அப்படிங்களே இருக்கணும்னு சட்டம் போடணும். ஏண்டா உன்ன மாதிரி வேலை வெட்டி போ முட்டா பையில எவனாவது பொண்ணு கொடுப்பானா? வாயை வச்சுட்டு கொஞ்ச நேரம் சும்மா இருங்க டாக்டர். நாங்கள் பார்த்துக்கிறோம் டாக்டர். நான் முட்டா பையலா? நான் முட்டா பையலா? ஆமாண்டா தருதல. நான் தருதலையா? ஆமா ஆமா. அப்போ உன் பொண்ணுகிட்ட கேட்டிருக்க வேண்டியதானே, அம்மாடி ஏன் இந்த தருதலையை லவ் பண்ணேன்னு? என் பொண்ணுக்கு தான் அறிவு இல்லை, உனக்கு அறிவு இருக்குல்ல. கல்யாணம் பண்ணா சும்மா இருப்பியா? உனமா 4 குட்டிகளை போட மாட்டேன். ஓ, அது சோத்துக்கு என்ன பண்றது? பைத்தியக்கார பையன். இப்ப இவ்வளவு நியாயம் பேசல. அப்படின்னா உன் பொண்ணை சொல்லி கொடுத்து வளர்த்துக்கணும். மாடி பட்டுக்குட்டி செல்லம், ஃபியூச்சர்ல நீ அவனையா லவ் பண்ண போறதா இருந்தா அவனுக்கு என்ன வேலை, அவன் வீடு எங்க இருக்கு, அவனுக்கு சொத்து இருக்குதா, சுகம் இருக்குதா, இது எல்லாமே பார்த்து லவ் பண்ணுமா நீ சொல்லி கொடுத்து வளர்த்துக்கணும். அப்படி இல்லைன்னா இதெல்லாம் இருக்கிற ஒரு பையனா பார்த்து நீ செட் பண்ணி கொடுத்துருக்கணும். அப்படி பண்ணிருந்தேன்னா என்ன மாதிரி பசங்களாம் ஏன் பைத்தியக்காரனா சுத்திக்கிட்டு இருக்க போறானுங்க? லவ் பண்ற எவன்டா வீட்டுக்கு தெரிஞ்சு லவ் பண்றீங்க? பெர்மிஷன் கேட்கணுமா? எங்க அப்பன் பாத்திர போறான்னு முக்கால் போடுதாண்டா பைக்ல சுத்துறீங்க. பாத்துட்டா மட்டும் எனக்கு மட்டும் தெரிஞ்சா உன ஒரு பைத்தியக்காரன் லவ் பண்ண விட்டு போனடா. யாரு? நான் பைத்தியக்காரனா? ஆமா நீ பைத்தியக்காரனாடா. ஆமா நான் பைத்தியக்காரன் தான். நான் பைத்தியக்காரன் தான். இந்த பைத்தியக்காரன் இப்ப என்ன பண்ண போறான் பாருங்க. இங்க இருந்து குச்சி சாவ போறான். சும்மா இருங்க. இங்க இருந்து குச்சி சரி அந்த ஆளை உஸ்மான் சொல்றேன். உட்காருங்க உட்காருங்க. எங்க சும்மா குதிக்க மாட்டேன்னா குதிச்ச பத்தியா? சும்மா இருக்க முடியாதா? நீ சொல்லி நான் சாவ மாட்டேன். கால் கால்ல நான் சாவதான் போறேன்.
நீ கால்ல சாக போறேன். யோ பெருசு, நான் முடிவு பண்ணிட்டேன். நான் இங்கே சாக போறேன். உன் கண்ணு முன்னாடி சாக போறேன். நான் தூள் பண்ணி சாக போறேன். புரியுதா? டேய் உர்ரா. நான் சாக போறேன். ஃபர்ஸ்ட் எய்ட் பாட்டு. டாக்டர், ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் உங்களுக்கு எடுத்து போ. உங்களுக்கு போய் எடுத்துட்டு வாடா. ஃபர்ஸ்ட் எய்ட் நான் சாக போறேன். நான் சாக போறேன். சொல்றத கேளு. போய் எடுத்துட்டு வாடான்றல. நான் சாக போறேன். டேய் டேய். ஒண்ணு பொண்ணு கூட இல்ல சாக விடுறா. இங்க இரு மாப்பிள்ள, நான் பொண்ணு கொடுக்கணுமா? வார கோவத்துல அரைஞ்சு ஆம்பளை கொன்றுவோம்.